ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஹலோ, இந்த மாதிரி ஒரு லோன் ஆப் நான் டவுன்லோட் பண்ணேன் ஆப் ஸ்டோர்லேருந்து. டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக 3000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்றதுக்காக நான் ஃபண்டு எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணலாம், ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன் பே பண்ணலாம். சரிங்க. இது லோன் அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் ப்ரோசஸ் ஆகும் சார். சரிங்க மேடம். ஆனால் அந்த 3000 ரூபாயில் எனக்கு 1800 ரூபா மட்டும்தான் கிரெடிட் ஆச்சு. கேட்டால் 1200 ரூபா வட்டி அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த 1800 ரூபா வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அதை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயே எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த பேங்க்லேருந்து பேசுகிறீங்க? அவர் எந்த பேங்க்ல லோன் வாங்கினாலும் அந்த பேங்க்ல ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க. உங்க நேம் கேட்டேன், உங்க டார்ச்சர்மா பண்ற பணத்தை வாங்கிருக்கா, பணத்தை கட்டணும் டார்ச்சரா. ஸோ அப்புறம் அவர் அந்த அமௌண்ட்டை யாருக்கு ஃபோன் பண்ணாங்களோ அவங்களோட ஜிபே நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ஸோ அங்கே ஒரு 1800 ரூபா ப்ளஸ் 1200 3000 ரூபா பே பண்ணிட்டாரு. அப்புறம் ஆப்பில் பார்த்தா இன்னும் பெண்டிங்னே இருக்குது. சரி, ஆப்பில் பெண்டிங் இருக்குதுனால மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு 3000 ரூபாய் ஆப்பில் அவர் பே பண்ணியிருக்காரு. ஆனாலும் அந்த பே பண்ண அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஆப்பில் பே பண்ணதுக்கான அப்டேட் வரலை. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறமும் கூட எனக்கு மல்டிபிள் கால்ஸ் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. டெய்லி காசு கட்ட சொல்லி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணார். இது நம்ம பார்த்தோன்னா நிறைய மக்களுக்கு நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயங்க. இது மாதிரி நிறைய ஸ்கேம் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் பணம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், பணம் போச்சுன்னா கூட ஓகே, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஓகே, உங்களோட டேட்டா எல்லாமே திருடிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட கான்டாக்ட், மொபைல் நம்பர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னு சொல்லி நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கூட மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான மக்களில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இது RBIக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக சில பேர் சூசைடு கூட பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆத்தென்டிகேட்டட் பேங்க் மூலியமாக வர ஆப்ஸ், இல்லை நீங்கள் ஜென்ரலி நம்ம டிவியில் பார்த்துட்ருப்போம், சில ஆப்ஸ் ஆத்தென்டிகேட்டடாக இருக்கும், RBI லைசன்ஸ் வாங்கி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. வேறஸ் இந்த பேரே தெரியாத ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இப்போ ஆண்ட்ராய்டு அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓப்பன் சோர்ஸ்னால அவன் கிரியேட் பண்ணி போட்டுடுறான். இவங்களுக்கு எல்லாமே இல்லீகல் ஆப்ஸு, RBI கிட்ட லைசன்ஸ் இல்லாமல் இவங்க பண்ணிட்டு இருக்கிறோடைய ஒரு ஸ்கேமுங்க இது. எஸ்பெஷலி இதில் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் பேசுவாங்க பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஸோ வி ஹாவ் டு பி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, ஒருவேளை நீங்கள் தெரியாமல் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. அந்த ஆப்பை டெலிட் பண்ணுங்கள். அவங்க யாரெல்லாம் நம்பர் கூப்பிட்றாங்களோ அவங்கள இக்னோர் பண்ணுங்கள், நம்பரை பிளாக் பண்ணுங்கள், ஃபோனை எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் RBI வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆப் மூலயமா நான் டவுன்லோட் பண்ணி இந்த அமௌண்ட் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக நீங்கள் நியூஸ்லேயே நிறைய பார்த்துருக்கலாம். RBI முன் நிறைய ஆப்ஸை பேன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கேமா அன்ஆர்கனைஸ்டு ஸ்கேமான்றது நமக்கு தெரியல. ஸோ பட் நம்ம ஆஸ் ஏ பப்ளிக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. பணம் போச்சுன்னா கூட பரவாயில்ல, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு அதை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், லோன் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக கொடுத்துட்றோம், ஒரே நாளில் கொடுத்துட்றோம், அரை மணி நேரத்தில் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி லோன் ஆப்ஸை நம்பாதீங்க. நான் எல்லா ஆப்ஸும் சொல்லலை, ஆத்தென்டிகேட்டட் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அன்ஆத்தென்டிகேட்டட் இந்த மாதிரி பேர் ஊர் தெரியாத அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. பேக் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். நீ என்ன பேக் ஆஃபீஸ்லேருந்து பேசுற? பேக் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். ஏன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேருந்து பேச வேண்டியதானே? ஏய், யாரா ஹிந்திக்காரன் தானே நீ? ஃப்ராட்கார பேல வைடா போன வைடா. ஏன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை ஃபோன் பண்ணி கேட்டார். ஸோ இந்த மாதிரி பல பேர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு அப்டேட் தாங்க இது. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் Taxpuram. தேங்க்யூ.